வணக்கம். சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தீபாவளியெல்லாம் போயிடுச்சா? பலகாரம்லாம் சாப்பிட்டாச்சா? மீதி மிச்சம் இருக்கா? உடம்பெல்லாம் நல்லா இருக்கா? ஏதாவது சரியில்லைன்னா சளி பிடிச்சிருந்தாலோ வேறு ஏதாச்சுமா கஷாயம் போட்டு குடிங்க. இல்லை ரொம்ப முடியலன்னா டாக்டர்கிட்ட போங்க. அலட்சியமாக வச்சுக்காதீங்க. என் சேனல் பார்க்குறீங்களா? எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இன்றைக்கி தலைப்பு என்னன்னா இயற்கை பேரழிவு. இயற்கையை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அதாவது நாமளாக அழிவை தேடி போகிறது வேற, இயற்கையான அழிவு வேறு. இப்போ சேறு சகதியமாக இருக்குது, அந்த இடத்துல போனால் நம்ம புதக்குழி மாதிரி ஏதோ ஒரு விபரீதம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம விலகிக்கலாம். ஆனால் இயற்கை இருக்குது பார்த்தீங்களா, அதை தெரிஞ்சும் சுனாமி எச்சரிக்கை விட்டுருக்காங்க, 5ஆம் எண் புயல் எச்சரிக்கை விட்டுருக்காங்க, வெள்ள அபாயம் விட்டுருக்காங்க, ஏரியை திறக்க போகிறாங்க. அப்படிங்கிறதெல்லாம் இயற்கை, இந்த ஒன்றுமே பண்ண முடியாது. நாம் தாங்க எச்சரிக்கையாக இருக்கணும். பாருங்கள், சிதம்பரம் தாண்டி ஏதோ ஒரு நகரில் இடி, அது ஏதோ ஒரு குழா இல்லை கரெக்டாக அது எதில் பாஸ் பண்ணுச்சுன்னு தெரியல, செவுறு வீரல் விட்டு உள்ள அந்த இடி தாக்கி ஏசி வெடித்து, ஃப்ரிட்ஜு வெடித்து, இன்னும் என்னென்ன ஜாமான் போச்சுன்னு தெரியல. ஆனால் உயிருக்கு சேதம் இல்லைங்க. செவுறு வெடித்து விழுந்ததில் அந்த ஒரு பையன் அவங்க பையன், அந்த 5 பேர், பொண்ணு, பையன், அப்பா, அம்மா, இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா யாருன்னு தெரியல, 5 பேர். ஆனால் அந்த பையனுக்கு செவுறு விழுந்து மண்டையில் பயங்கர காயம், ப்ளட்டு வந்தது அதிகமாக. 5 தையல் போட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. வேறு ஒருத்தருக்கும் ஒன்றும் இல்லைங்க. எல்லாம் அலறடித்து வெளியில் வந்துட்டாங்க. மக்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்த இடியை ஒன்றும் பண்ண முடியல. எப்போ தாக்குச்சுன்னு தெரியல. ஆனால் சரியான மழை பேஞ்சிட்ருக்கு. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. எதில் ஷார்ட்டேஜ் வரும்னு தெரியாது. மின்சாரம் எப்போ ஷார்ட்டேஜ் வரும்னு தெரியாது. ஈரமான இடத்துல சுவிட்ச் போர்டில் கூட வரும். அதனால் கவனமாக இருங்க. சுவிட்ச் போர்டு போடும்போது ஒரு ஏதாவது பிளாஸ்டிக்கு ஸ்டிக்கை வச்சு ஆன் பண்ணுங்கள். வர்ற மாதிரி எர்த் அடிக்குது அப்படின்னு தெரிஞ்சால் பிளாஸ்டிக்கில் உள்ள ஸ்டிக்கு, வேறு ஏதாவது ஒரு சீப்பு, பட்டன் போடும்போது எதுலையாவது ஒரு பிளாஸ்டிக் இதை வச்சு போடுங்க. ஜாக்கிரதையாக இருங்க. எந்த இடத்துல ஷாக் அடிக்குது, எந்த இடத்துல எர்த் அடிக்குது எதுவுமே புரியாதுங்க. நமக்கு போட்ட அப்புறம் தான், அடித்த அப்புறம் தான் தெரியும். ஜாக்கிரதையாக இருங்க. இயற்கை பேரழிவை ஒன்றும் பண்ண முடியாது. சிதம்பரம் வீராணம் ஏரி நம்பிகிட்ருக்கு. அதை ஓப்பன் பண்ணாலும் நிறைய குடிசை பள்ளக்கையில் உள்ள இடமெல்லாம் தண்ணி நம்பி போய் திரும்ப அவங்களெல்லாம் அப்புறப்படுத்தி கூடாரத்தில் வச்சுருந்து வெள்ளம் வடிஞ்ச அப்புறம், மழை காற்று எல்லாம் ஓஞ்ச அப்புறம்தான் அவங்க நிவாரணத்துலேருந்து போவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வரும்போது உங்களுடைய உடைமைகளை, அதாவது பேங்க் பேலன்ஸ் என்ன வச்சுருக்கீங்களோ, புக்கு, மெயினாக ஆதார் கார்டு எல்லாமே ஒரே ஒரு பையில் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. ரெடியாக மழை பெஞ்சிட்டே இருந்தால் அந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. முன்னெச்சரிக்கையாக எல்லாத்தையும் ஒரே இடமா ஒரே பேக்கில் ஒரு பையில், முக்கியமான பையில் வச்சு எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி வெள்ளம் புயல் வர மாதிரி இருந்து அந்த இடத்த விட்டு நீங்கள் முகாமுக்கு போகிற மாதிரி இருந்தால், ஆண்டவன் புண்ணியத்தில் அதெல்லாம் வரக்கூடாது. அந்த மாதிரி சூழ்நிலை வரத்துக்கு முன்னாடி கனமழை எச்சரிக்கைன்னு சொல்கிறாங்க. அதனால் அதெல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. நம்ம அவசரத்துக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்றை விட்டுட்டு ஒன்றை எடுத்துகிட்டு வர மாதிரி ஆகிடும். அதனால் வெள்ளம் பூந்துருச்சுன்னா எல்லாம் நனைஞ்சி போய் எங்கே இருக்குன்னே மிதந்து போயிடும். அதனால் உடைமைகளை பத்திரப்படுத்திக்கோங்க. 2வது, வெடி விபத்து நிறைய பேர் போயிட்டாங்க. எப்படியும் ஒரு 4 பேர் நியூஸில் சொன்னாங்க. எத்தனை பேருன்னு தெரியல. வெடி வெடித்து கடலூர்கிட்ட வீட்டில் வச்சுருந்த நாட்டு வெடி வெடித்து தீப்பற்றி எரிஞ்சு எத்தனை வீடுகள் அதில் இழந்தாங்கன்னு தெரியல. 4 பேர் உயிர் போயிடுச்சுங்கிறாங்க. அதுபோல் நம்ம தாங்க பாதுகாப்பாக எச்சரிக்கையோடு இருக்கணும். எச்சரிக்கை இல்லாமல் அசால்ட்டாக இருந்தோம்னா
விபத்து எப்போ நேரிடும்னு நமக்கே தெரியாது. ட்ரெயின் விபத்து, சுனாமி எச்சரிக்கை இதெல்லாம் வந்து அலாட்டாக முன்னாடியே சொல்லியிருந்தாலும் இந்த ட்ரெயின் நிறைய இடத்துல விபத்தாகுது. அது அவங்களுடைய கவனக்குறைவு அப்படின்லாம் சொல்ல முடியாது. தண்டவாளத்தில் ஏதாவது கோளாறாக இருக்கலாம். அதுக்கப்புறம் தான் அதை கண்டுபிடிப்பாங்க. விபத்து நடந்த அப்புறம் விபத்தில் சிக்கினவங்கள அந்த உள்ளூர் வாசிகள் வெள்ளத்திலே ட்ரெயின் கவுந்திருக்கு, ஐயோ சொல்ல முடியலைங்க. டிவிலையும் சரி செல்லுலேயும் சரி பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. அதனால் இயற்கையை நம்மளால் மாற்றவே முடியாது. இயற்கை வர்ண பகவான் விடுறது, கடவுள் விடுறது. அதேமாரி இடி இடிக்கிறது, அவங்க வீட்டில் வந்து விழணும், வெறும் இடத்துல விழக்கூடாதா? நல்ல வேலை உயிர் சேதம் இல்லாத போனது வரைக்கும் சந்தோஷம். வீட்டை எப்படியோ காசு கொடுத்து சரி பண்ணிக்கலாம். ஆனால் காசை கொடுத்து ஒரு உயிரை வாங்க முடியாது. இது வந்து கடவுள் போட்ட அனுகிரகம்னு சொல்லணும். அதை பெருமையாக அவங்க நினச்சிக்கிட்டு அதை மனசை தேற்றிக்கிட்டு வீடை சரி பண்ணிக்கலாம். ஏசி வாங்கிடலாம், ஃப்ரிட்ஜு வாங்கிடலாம். ஆனால் ஏதோ குழந்தைங்களுக்கு ஆபத்துன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அதை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்காமல் அந்த இடி விழுந்த வீட்டில் உள்ளவங்க அந்த கவலையை விட்டுட்டு வீட்டை சரி பண்ணிவிட்டு பொருட்களை டிவிலையாவது வாங்கிக்கோங்க. பாவம், அதை நினச்சி வருத்தப்படாமல் இருக்கணும் அவங்க. அதே மாதிரி நிறைய இடத்துல வெள்ள அபாயம் வருது. மழை நீர், கடலூர் சரி சென்னையும் சரி, அவங்க உடைமைகளை பத்திரப்படுத்தி பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. இயற்கை இயற்கை தாங்க. இயற்கையை ஒன்றுமே பண்ண முடியாது. எந்த இடத்த அழிவு, சுனாமி 2006 7 வந்தது பார்த்திங்களா? அதேமாரி அது ஒரு இடம் பாக்கி இல்லாமல் எல்லா இடத்துலையும் கடல் கொந்தளிச்சு எவ்வளோ ஜனங்களை போர்க்களம் மாதிரி அள்ளி குமிச்சிட்டு போயிடுச்சுங்க. குழந்தைங்க காணும், பிள்ளைங்களை காணும், அம்மாவை காணும், அப்பாவை காணும், பாட்டி தாத்தாவை காணும்னு சொல்லிட்டு அங்கங்கே ஊருக்கு ஊர் அழுவல். டிவியை திறந்தா ஒரே கூக்குரல் தான். அந்த மாதிரிலாம் இல்லாத கடவுள் நல்ல விதமாக எல்லாரையும் வைக்கணும். இப்போது இன்றைக்கி கொஞ்சம் மழை கம்மியாக இருக்குது. இதோடு நிறுத்திக்கிட்டாக்கா நல்லாயிருக்கும். வர்ண பகவான் இன்னும் மேலும் மேலும் மழையை உருவாக்கி, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகிருக்குன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. இன்றைய பொழுது கொஞ்சம் நல்லா இருக்குது. மற்றபடி மழை இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் யாராக இருந்தாலும் சரி ஜாக்கிரதையாக இருங்க. ஒருத்தர் போட்டி பொறாமை இல்லாமல் சமத்துவமாக இருங்க. தீபாவளி நல்லபடியாக எல்லாருக்கும் போயிருக்கோம். அதே போல் இருக்கிற வரைக்கும் நம்ம ஒற்றுமையோடு இருப்போம். வன்முறை வேண்டாம். ஏன்னா இயற்கை பேரழிவு எவ்வளோ பேருன்னு தெரியல, கொண்டு போயிடுது. அவங்கெல்லாம் என்னத்தை கண்டாங்க? இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போங்க. ஒற்றுமை தாங்க முக்கியம். ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் எல்லாமே ஒற்றுமையோடு இருந்தாக்கா எல்லாருமே நல்லா இருக்கலாம். இந்த மாதிரி சுனாமி பேரழிவுலாம் எதுக்காக வருது? நம்ம நல்ல முறையில் எல்லாமே நடந்துக்கிட்டு ஊழல் இல்லாமல் நாடாக இருந்தாலே உலகம் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. அக்கிரமம் அதிகமாக நடக்கிறதுனால தான் என்னவோ தெரியல, பேரழிவுகள், இயற்கை பேரழிவுகள் நிறையா வருது. அதுலேருந்து நாம் மீண்டும் நல்ல முறையாக இருக்கணும்னு சொன்னால் எல்லோரும் மனசுலேருந்து தீய சக்தியை தூக்கி போட்டுட்டு நல்ல எண்ணங்களோடு செயல்படுங்க. ஒற்றுமையோடு இருக்கணும்னு நல்ல எண்ணத்தை கொண்டு வாங்க. ஒற்றுமை உயர்வு தரும். அடுத்தவங்க செய்கிறாங்க அந்த தப்பை நம்ம செய்யணும்னு செய்யாதீங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். ஒற்றுமையோடு இருங்க. வாழ்க வளமுடன்.